தமிழ்நாட்டில் அம்மாமாருங்க சுட்டிப்பா எரிக்காளுங்க. கவர்மெண்ட் அரசு இப்ப அரசியல்வாதி உள்ள மாட்டுவான், கவர்மெண்ட் வளர்க்கிறவன் பக்காவா உள்ள மாட்டுவான், வார்டுல நடக்கிற லட்ச கோடி உள்ளவன் மாட்டுவான். அதான் எல்லை கணக்கு. எல்லை 4 பக்கமும் எரிச்சு சாம்பல் ஆக்கி காவு கொடுத்து கொல்லி வச்சாச்சுன்னா அந்த செட்டி கிராமத்துக்குள்ள மாட்டி உட்கார்ந்துருப்பான். கடவுளாலதான் முடியும். தூக்கி அப்படி அல்வா மாதிரி தூக்குவார். ராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட வச்சு அப்படி அல்வா மாதிரி அள்ளி கொண்டு திணிக்க வேண்டிய இடத்துல திணிச்சு சூடு வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தூக்கி எரிவான். ராணுவ வானரப்படை அரசியல் நல்லா வளர்றீடா. உன்னுடைய சொத்து பூரா வெளியே வருது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முழுவதும் இவனுக்கு இத்தனை ஏக்கர், இவனுக்கு இத்தனை மாடுகள் வளர்க்கான், இத்தனை வாழை மரம் போட்டுக்கான், அப்படி கக்குடா. விவசாயத்தை அழிக்க வந்து இத்தனை ஏக்கர் உனக்கு கேக்குடா, இத்தனை லட்சம் ஏக்கர் உனக்கு எதுக்கு? அரசியல்வாதி அப்படியே குடிச்சு கழிக்கா, அதுல சோடு தின்னு கழிக்கா, பின்னாடி சோடு நாக்குல எழுதி வாசிச்சு எழுதியா, அதுல ஒரு சூடு. அரசியல்வாதி தமிழ்நாடு பொட்டாச்சுரா கணக்கு, கேடு கட்ட வேலை பொட்டாரு கணக்கு. இப்ப சுண்ட விடுவார். இப்ப அரசியல்வாதிய வயிற்று அப்படி தள்ளிக்கிட்டு போறா கண்டாரோமா, அப்படியே தின்னு கொழுத்து மாப்பேர் வேண்டிய ராஸ்கல் உயிர் வழியை தின்றுக்க கொல்லி வைக்காதுங்க. அந்த மாதிரி ஆடு மாடு தின்ன மாதிரி துள்ள துணிக்காத அறிக்கா அந்த மாதிரி மாறிடுவேன். துள்ள துணிக்க ஆடு பண்ணும் செதறும் முகால் சத்தியம்.